10th திண்டுக்கல்ல. அது முடிச்சுட்டு வந்து எங்கள் அப்பா இறந்துட்டார். ஃபிலாசபி வந்து என்னைய டார்ஜிலிங் அனுப்பி விட்டாங்க. சொனாடான்னு ஒரு இது. அது நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அதே ரோட்டில் 10 தடவை 100 தடவை. அப்போ தான் அதே ஆளை பார்த்தாலும் 100 தடவையும் கிரீட் பண்ணணும். அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கென்யாவில் நற்செய்தியாளர்கள் இப்படிலாம் பணி செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதான் கடந்த வாரங்களில் பார்த்துட்ருக்குறோம். கென்யாவில் தான் நானும் இப்போ இருக்கிறேன். 2-3 அருட்தந்தையர்கள் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு புதிய அருட்தந்தை பார்க்க போகிறோம். வாங்க, அவருடைய பணிகள் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மோடு இருக்கிறவர் ஃபாதர் அதிரூபநாத மரிய சூசை. ஃபாதர் வெல்கம். ரொம்ப சந்தோஷம். உங்களை வந்து கென்யாவில் வந்து நான் பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு மாதாட்டி இருந்து தமிழ்நாட்டில் இருந்தீங்களா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். நீங்களாம் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டு, அதான் சொல்லணும். நாங்கள் ஆசியா கண்டம் வேறு, ஆப்பிரிக்கா கண்டம் வேறு. அந்த கண்டம் விட்டு கண்டம் வந்து பணி செஞ்சுட்ருக்கீங்க. நற்செய்தியை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இது தான், உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கணும் அப்படிங்கிற இயேசு சொன்ன அந்த கட்டளையை எடுத்துகிட்டு உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு வாஞ்சியோடு செய்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த இடத்துல வந்து உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்புக்கு தந்திருக்கார். ஆகவே கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஃபாதர், உங்கள் பேர் அதிரூபநாதன் மரிய சூசை சொன்னீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரை சேர்ந்தவங்க? தமிழ்நாட்டில் சேலம் மறை மாவட்டம். சேலம். அதில் வந்து கோனேரிப்பட்டி பங்குன்னு ஒரு இடம். அந்த கோனேரிப்பட்டி பங்குலேருந்து நான் வரேன். ஓ சூப்பர், நல்ல ஒரு இது. உங்கள் ஃபேமிலி ஃபாதர்? ஃபேமிலியில் வந்து நாங்கள் வந்து 7 பேர். 7 பேரில் 5 ஆண்கள் 2 பெண்கள். அதில் வந்து நான் வந்து தான் 7 பேரில் நான் 6வது ஆள். எல்லாரும் செட்டில் ஆகிருக்காங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. நான் மட்டும்தான் அன்செட்டில் இருக்கிறேன். இப்போ ஆஃப்ரிக்காவில் இருக்கிறேன், அன்செட்டில் இன் ஆஃப்ரிக்கா. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் உங்களுக்கு ஒகேஷன், அப்பா என்ன ஒர்க்கு? அப்பா வந்து கேட்டகிஸ்டாக இருந்தார். உபதேசியார். ஓகே. அப்போ வந்து உண்மையாலுமே உங்களை வந்து ஒரு நாண வழியில தான் நடத்திருப்பாங்க. கண்டிப்பா குடும்பம் முழுசும். கண்டிப்பா பூசிக்கு போய் ஆகணும். கண்டிப்பா போய் ஆகணும். அது முட்டி போட்டு அடுத்த சாயங்காலத்துல முட்டி போட்டுல ஜமால சொல்லணும். கோயில்ல ஒரு ஜமால, வீட்டுல ஒரு ஜமால. அந்த காலத்துல. பரவாயில்ல. நல்ல ஒரு இதுல அனுபவத்துல இருந்திருப்பீங்க. கண்டிப்பா கடவுளை பத்தி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒகேஷன் வர்றதுக்கு, தேவ அழைத்தல் வர்றதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? எப்படி சொல்லணும்னு தெரியல. தேவலத்துன்னு சொல்லும் போது அது வந்து நம்மளோட குடும்பத்தில் உள்ள அந்த நம்ம கத்தோலிக்க திருச்சபைங்க முறையில் நம்ம வளர்ந்த விதத்தில் குடும்பத்தில் எப்படி ஒத்துழைச்சாங்களோ, நம்மளை எப்படி ஊக்குவித்தாங்களோ, அந்த விதத்தில் தான் ஒகேஷன் வந்துச்சுன்னு சொல்ல முடியும்.
அது ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் ஸ்பெஷல் தேவாலயத்தல் அப்படின்னு நம்ம ஒன்றும் ஒரு இது விஷன் ஒன்று வரல. பட் குடும்பத்தினுடைய இதுவும் அது ஊக்குவிக்கிறது. நீ சாமியாரா உண்டா, அந்த நம்மளும் நம்ம இதெல்லாம் ஆல்டோ பாய்ஸை வேலை செய்கிறோம்ல, அங்கே கோயிலில் இருக்கோம்ல, அந்த ஒரு ஆர்வம் அதில் வளர்ந்தது தான். சாமியாராகனு ஒரு ஆசை அந்த இதில் வளர்ந்து போர்டிங் ஸ்கூலில் போய் சேர்ந்தேன் 6வதுக்காக. கிராமத்துலேருந்து 6வதுக்காக சேலம் செயின்ட் பால் ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். அங்கே போர்டிங் ஸ்கூலில் நியர் த பிஷப்ஸ் ஹவுஸ். அங்கே படித்து 12th வரைக்கும் படித்தேன். அப்புறம் 12th படித்து முடித்த வாட்டி எங்களுடைய பிரின்சிபல் ஃபாதர் டோமினிக் அந்த சமயத்தில், ஓகே ஃபாதர் டோமினிக், அவர் வந்து பார்த்துருக்காரு. நான் அங்கேயும் சாக்ரிஸ்டனாக இருந்தேன், என்னை பூஜாரின்னு கூப்பிடுவானுங்க. அதனால அங்கே சாக்ரிஸ்டனாக இருந்தேன். அப்போ வந்து ஃபாதர் பார்த்துருக்காரு 10th ஸ்டாண்டர்ட் நிறைய வாட்ஸ் கால் சபைங்கள்லாம் வருவாங்கல்ல வொகேஷன் ப்ரொமோஷனுக்காக. ஃப்ரான்சிஸ்கன் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரான்சிஸ்கன் சேர்ந்துருந்தான், அண்ணா கிறிஸ்டோஃபர்ன்ட்டு கப்புச்சின்ல. அப்புறம் அவன் முன்னாடி கொஞ்சம் சேர்த்துட்டு 10th முன்னாடி ஏதோ ஒரு வருஷத்தில் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அங்கே போய் சேர்ந்து என் ஃப்ரெண்டுங்க இருக்கானே அப்படின்ட்டு. அப்புறம் ஜெசூட்ஸ் போகிறது சான்ஸ் இருந்துச்சு. 10th முடிச்சுட்டு ஒரு வொகேஷன் கேம்ப் போயிருந்தேன் 10th திண்டுக்கல்ல. அது முடிச்சுட்டு வந்து எங்கள் அப்பா இறந்துட்டார். அந்த முடிச்சதும் எங்கள் அப்பா இறந்ததுனால நான் அங்கே ஜெசூட்ஸ் போய் சேர முடியல. அதனால என்னை வந்து அதே போர்டிங் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு அப்படின்ட்டு 12th வரைக்கும் இங்கே படித்தேன். அந்த சமயத்தில் ஃபாதர் டோமினிக் பார்த்தேன், நிறைய லெட்டர் வர்றதை பார்த்தேன். ஃப்ரான்சிஸ்கலேருந்து ஒரு லெட்டர் வர்றது, ஜெசூட்லேருந்து லெட்டர் வர்றதுலாம் பார்த்துட்டு, ரூபன் நான் அங்கெல்லாம் எங்கேயும் சேராத, நீ வந்து உனக்கு வந்து சல்யூஷன் சபை தான் மூத்து போகும். டைசன் பிரின்சிபல், போர்டிங் இன்சார்ஜ் பிரின்சிபல், ESCNS. அவர் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து சலீச சபையில் போய் ஏன்னாக்கா அவர் என்னை பார்த்துட்டு, நீ உனக்கு வந்து சலீச சபை ஒத்து வரும், அதனால நீ ஏற்காடு ரெட்ரீட் ஹவுஸ் அங்கே போய் அவங்க இருக்க வொகேஷன் ப்ரொமோட்டரை பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு என்னை அனுப்பி வைத்தார். அப்புறம் அங்கே போனப்போ அப்போ வந்து ஒரு ஃபாதர் கமிலஸ் வொகேஷன் ப்ரொமோட்டர் இருந்தார், அங்கே இருந்திருக்காரு. அது எப்படி அரேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல, அந்த சமயம் இருந்தது அந்த அரேஞ்ச்மெண்ட். அது சொல்லி அவர் மீட் பண்ணும்போது அவரும் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டார். இங்கே சபையில் சாமியார் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், இதெல்லாம் கஷ்டமான வாழ்க்கை அந்த மாதிரிலாம் சொன்னார். நம்மளுக்கு அந்த டிசைர் இருந்ததுனால, அது சின்னதுலேருந்து வளர்ந்ததுனால நான் சொன்னேன், ஃபாதர் தட்ஸ் நோ ப்ராப்ளம், அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு. எப்படி ஆன்சர் பண்ணேன்னு தெரியல, ஐ கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டுட் அந்த ஆன்சர் பண்ணேன். அப்புறம் அவரும் சரி ஓகே கேம்புக்கு போசிற அப்படின்னு சொன்னார். அந்த விதத்தில் தான் சலீசியன் சபையில் சேர்ந்தேன். அந்த சமயத்தில் நம்மளுக்கெல்லாம் அந்த சலீசி சபை, இயேசு சபை, இது பிரான்சிஸ்கன் அந்த மாதிரி வித்தியாசம்லாம் தெரியாது. நம்மளோட ஐடியா வந்து சாமியார் ஆகணும். ஓகே, அந்த இதில் தான் போய் சேர்ந்தேன். தென் வாட்ஸ் கால் ப்ரீனோவிஷியேட், போஸ்ட் ஹையர் செகண்டரி, போஸ்ட் செகண்டரி ப்ரீனோவிஷியேட் அப்படின்னு திருப்பத்தூர் 1 year வச்சுருந்தாங்க. இங்கிலீஷ் ஃபார்மேஷன், அப்புறம் டிசிப்ளின், அந்த கைண்ட் ஆஃப் ரிலிஜியஸ் சப்ஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க ப்ரீனோவிஷியேட்டில். அது முடிச்சுட்டு நோவிஷியேட்டுக்கு வந்து கோட்டகிரி, அது வந்து இன்னொரு ப்ராவின்ஸ், பெங்களூர் ப்ராவின்ஸ்ட்டு, அங்கே ஒரு வருஷம் இருந்தேன். அதுக்கு பிறகு முடிச்சுட்டு ஃபிலாசபி வந்து என்னைய டார்ஜிலிங் அனுப்பி விட்டாங்க. சொனாடான்னு ஒரு இது, அங்கே வந்து யூஸ்வலாக ப்ரான்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க நார்த்தில். மெட்ராஸ்லேருந்து 2 பேர் அனுப்பி வச்சாங்க. நாங்கள் 2 பேர் செலக்ட் ஆகி அங்கே போனோம். அங்கே 3 years philosophy கும் what's called with BA degree. So we did BA honors English. ஸோ அதனால் 3 years அங்கே. ஏற்காட்டில் வந்து 2 years தான் இந்த ஃபிலாசபி மட்டும். ஸோ அதை முடிச்சுட்டு 3 years கழிச்சு நான் இதுக்கு வந்தேன், சென்ட் பீட் ஸ்கூல் இன் மெட்ராஸ். St. Bede's School near the Mylapore, our what's called St. Thomas Basilica. Thomas Mount கிடையாது, St. Thomas Basilica. இது மயிலாப்பூர் பக்கத்துலேயே ஸ்கூலு, அடுத்த காம்பவுண்டே ஸ்கூலு, சென்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல். அதில் ப்ராக்டிகல் இதை போட்டிருந்தாங்க. வித்தின் ஃபியூ மந்த்ஸ் சகாய் ஞானசனம் வாஸ் ஆல்சோ தேர். ஓகே, he was also doing his studies, so he was staying there. So I was there for 2-3 months or something. ப்ரொவின்ஷியல் வந்து பார்த்துட்டு கூப்பிட்டாரு, ஆஃபீஸில் என்னை வந்து மீட் பண்ண அப்படின்னாரு. நான் ஸோ ஐ வென்ட் டு தி ஆஃபீஸ் டு மீட் ஹிம். மீட் பண்ண போகும்போது அவர் கேட்டார், உடனே கேட்டார், ரூபன் தே ஆர் லுக்கிங் ஃபார் பீப்புள் இன் ஆஃப்ரிக்கா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு அங்கே பிரதருங்க தேவைப்படுறாங்க, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அங்கே அனுப்புகிறா, உனக்கு கேட்குறேன்னு பார்க்குறேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டார்.
இமீடியட்லி ஐ ஆன்சர்ட். உடனே சொன்னேன் எனக்கு விருப்பம் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னேன். அவர் சொன்னார் ஒரு வாரம் திங்க் பண்ணிட்டு சொல்லு அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன் ஃபாதர் நான் போகிறேன், நோ ப்ராப்ளம், எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு முதல்ல? இல்லை, ஏன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நான் பின்னாடி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. இது சொனாடாவில் படித்ததுனால நார்த் இந்தியாவில் டார்ஜிலிங் பக்கத்தில் அங்கே வந்து மிஷினரிஸ்லாம் பார்த்தேன். நார்த் ஈஸ்ட்டு, அது கல்கட்டா ப்ராவின்ஸ், அது சொனாடா. அங்கே நிறைய மிஷினரிஸ் அங்கே இங்கே மிஷின் ஸ்டேஷனில் பார்த்துருக்கேன். அந்த இது இன்ட்ரெஸ்டிங் அங்கே வந்து இருக்குது. நான் அப்பயே ஒரு இதில் நார்த் ஈஸ்ட்டு போகணும் ஒரு ஆசை இருந்துச்சு. அப்பயே பார்த்தது கிடையாது. அந்த சின்ன இதில் ஒரு ஆர்வம் இருந்ததுனால தான் இது ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால அப்பயே ஆப்பிரிக்கான்னு சொல்லும் போது தெரியல எந்த ஆப்பிரிக்கா என்னன்னு தெரியாது. அது டான்சனியா, கேன்யா அதெல்லாம் தெரியாது. ஆப்பிரிக்கா போகிறோம். ஆப்பிரிக்கா போது நம்ம அந்த சமயத்தில் ஆப்பிரிக்கா நம்ம காடுகள், அனிமல்ஸ் நிறையா இருக்கும், மக்கள் இருப்பாங்க, காடுகள், அந்த மாதிரி தான் நினச்சிடும். நம்மளுக்கு அவ்வளோ நிறைய நாலேஜ் கிடையாது அந்த சமயத்தில். ஓகே, ஸோ அப்படி சொன்னதுனால அவங்களும் ஒரு பாஸ்போர்ட்டில் ரெடி பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு, எடுத்துச்சு, ஃபியூ மந்த்ஸ் எடுத்துச்சு அதிகமாக. பாஸ்போர்ட் அந்த இதெல்லாம் வீசா அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு 1988 வந்தேன் நினைக்கிறேன். 19 February டான்சனியா ஸ்ட்ரெயிட்டாக வந்தேன். டான்சனியாவில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மைனஸ் செமினரி செகண்டரி ஸ்கூல் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அங்கே வந்து டீச் பண்ணுறதுக்காகவும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பண்ணுறதுக்காகவும் பாய்ஸ் அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்காகவும் அங்கே வந்து ஒரு 2 or 3 years அங்கே இருந்தேன். டான்சனியா மஃபிங்காவிலங்கிற. இல்லை, இது வந்து நீங்கள் ஃபிலாசபி முடிச்ச உடனே? ஃபிலாசபி முடிச்சதுமே தியாலஜி பண்ணல இல்லை, அது பிறகு. ஓகே ஓகே ஓகே. இது ஃபிலாசபி முடிச்சதுமே வி ஹவ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ரீஜென்சி இதுல யூசுவலா 1 year கொடுப்பாங்க. இல்ல 2 years. ஓகே, யூசுவலா 2 years. ஓகே ஓகே ஓகே. அது யூசுவலா அங்க இந்தியால வந்து 2 years. ஒரு எக்ஸ்ட்ரா வேணும்னா 3 years கூட கேட்பாங்க. ஓகே, அதர்வைஸ் டிகிரி ப்ரோக்ராம், யூ கோ ஃபார் டிகிரி ப்ரோக்ராம். ஓ சரி சரி. ஏன்னா இன்னொரு டிகிரி பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, வெரி many don't go for degrees. After that time only they go for degrees. இல்ல, அதனால எனக்கு வந்து எப்படின்னாக்க நான் டிகிரி முடிச்சிட்டதுனால நான் என்ன வந்து இதுல தான் டீச் பண்ணியிருந்தேன் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல, சென்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் டீச் பண்ணி. அதனால தான் ப்ரொவின்ஷியல் கேட்டாரு ஆப்பிரிக்கா. அதே எப்படி என்ன கலர் பார்த்து சொன்னாரோ அது தெரியல. ஓகே, ஆர் ப்ரொஃபெட்டிக் விஷன், ஐ டோன்ட் நோ, வாட்எவர் இட் மே பி, எது வேணா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். பட் சின்ஸ் ஹி ஆஸ்க்ட் மீ, ஐ செட் ஐ வாண்ட் டு கோ. ஓகே, அப்பதான் சொன்னாரு, அதான் சொன்னாரு, 1 week திங்க் பண்ணிட்டு சொல்லு அப்படின்னாரு. நோ ஃபாதர், ஐ எம் ரெடி. ஸோ நவ் when I reflect, that's what I said, மேபி பிகாஸ் ஆஃப் சொனாடா. டார்ஜிலிங்ல நார்த் ஈஸ்ட்ல இருந்தது, நார்த்ல இருந்ததுனால அந்த டிசைர் ஃபார் மிஷினரிஸ் 2-3 இட்டாலியன்ஸ்ல இருந்தாங்க. அவங்களாம் பார்க்கும்போது அந்த மிஷினரி ஒர்க்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் பேஸ் பண்றேன். ஓகே ஃபாதர், இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ அந்த டைம்ல அம்மாவில் இருந்திருப்பாங்க. ஆமா, அம்மா உங்களோட கூட பிறந்தவங்க. நீங்க வந்து ஆப்பிரிக்கா போறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஃபீல் பண்ணாங்க? அவங்க அவளுக்கு எதுவும் ஃபீல் பண்ணாங்கன்னாக்க என்னை சாமிக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, கொடுத்துட்டதுனால சின்ஸ் ஐ டிசைட், நான் டிசிஷன் எடுத்ததுனால அவளை ஃபீல் பண்ணல. இருந்தாலும் அவங்க தெரியும் ஹாலிடே வருவேன் அப்படின்னு தெரியும். அவங்க எதுவும் அவளுக்கு தெரியல. ஏன்னா சாமியாருக்குன்னு கொடுத்ததுனால அவ்வளவு இது ஃபீல் பண்ணல கிடையாது. ஆனால் பிறகு சாமியார் பிற்பாடு நான் அவ்வளவுக்கு கரஸ்பாண்ட் சொன்ன மாட்டேன். வீட்டுக்கெல்லாம் அவளுக்கு ஒரு ஃபோன் அடிப்போம், அல்லது ஒரு லெட்டர் எழுதுவோம், அப்பப்பைக்கும் ஒரு ரெகுலர் எழுத மாட்டேன். ஒரு தடவை அண்ணன் தான் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டாரு. என்ன தம்பி போனா எதுவும் கரஸ்பாண்டன்ஸ் வச்சுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு அவரே ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டா இருந்தாரு. அது ஒரு சின்ன ஸ்டோரியா போச்சு. இப்போ நீங்க வந்து டான்சானியா வந்தீங்க இல்லைங்களா? அங்கதான் வந்து உங்க ரீஜென்சி 3 yearsங்களா? 3 years, 2.5 years, 3 years. அது முடிச்சதுக்கு அப்புறம் தியாலஜி இங்க வந்தேன், கென்யாவுக்கு வந்து தியாலஜி. அது ஒரு 4 years. ஆமா, 4 years. அது முடிச்சுட்டு ஆர்டினேஷன் சேலம், அவங்களோட நேட்டிவ். ஆமா, நேட்டிவ் பிஷப் துரைராஜ். ஓகே, அவர் ஆர்டினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சீங்க? வந்ததுமே திருப்பியும் டான்சனியா. ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டான்சனியாவில் வந்து கேட்டிகெட்டிக்கல் ட்ரைனிங் சென்டர். அது ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி, ஒரு டயசன் இன்ஸ்டிடியூட், சொல்யூஷன் ரன் பண்ணுறது. அங்கே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரி இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி டைரக்டரும் டீச் பண்ணுறதுக்காக போட்டிருந்தாங்க. ஏன்னா நான் பிரதர் இருக்கும்போது கொஞ்சம் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டதுனால திருப்பி ஒரு 2-3 months இன்னொரு கொஞ்சம் லாங்குவேஜ் இது பண்ணுறதுக்காக டீச் பண்ணது. அது அந்த ஸ்வைலில் டீச் பண்ணோம், அதுக்காக ஒரு ட்ரைனிங் அனுப்பியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு வந்து அங்கேயே டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். கிஸ்வைலியில் டீச் பண்ணோம். அதில் வந்து எல்லாம் மேரிட் பர்சன்ஸ், கேண்டிடேட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கான்கிரிகேஷன் அந்த மாதிரிலாம் வந்து படிப்பாங்க. கேட்டிகெட்டிக்ஸ். ஸோ ஆக்சுவலாக பேசிக் வந்து கேட்டிகிஸ் ட்ரைனிங் சென்டர். பட் வி டோன்ட் சே கேட்டிகிஸ் ட்ரைனிங் சென்டர் பிகாஸ் உபதேசம். ஐயா, அதில் வந்து அஸ்பைரன்ஸ் வந்து படிப்பாங்க, மென் அண்ட் விமன், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். அண்ட் கேட்டிகிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து மேரிட் பீப்புள் தான். ஓகே, அதனால இட்ஸ் 1 year ட்ரைனிங்.
அதில் பிறகு நாங்கள் 2 years ட்ரைனிங்காக மாற்றினோம். ஏன்னா அது 1 year இது நாட் இனஃப்ன்ட்டு. அதுலேயும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு. பட் anyway, so it was a very good experience to be with those people. அந்த இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரீஜென்சி டைமில் நீங்கள் வந்தீங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆஃப்ரிக்கா இதுக்குள்ளே வரீங்கல்ல, கண்டிப்பாக லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா ஸ்வாகிலி, எஸ், அந்த லாங்குவேஜ் அது படிக்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இடத்துல நான் இதுக்கு லாங்குவேஜ் படிக்கல. யங் ஸ்டூடெண்ட்ஸ்ல டீல் பண்றதுனால they are learning English. ஓகே. I am learning Swahili. ஓகே ஓகே. ஸோ நான் வந்து ட்ரை பண்ண அவங்கள்ட்ட கேட்பேன், இங்கிலீஷ்ல தான் கேட்பேன். அவங்களுக்கு இங்கிலீஷ் ஹெல்ப் நாங்க சொல்லிக் கொடுப்போம் ஸ்வஹிலி வந்து கத்துக்கிறதுக்காக. பட் தே சப்போஸ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஏன்னா அவங்களுக்கு அதான் முக்கியம். புரியுதுங்களா? அதனால நம்மள தொடக்கத்தில் தான் இருக்கோம். அதனால இட் வாஸ் ஈஸி லேர்னிங் த லாங்குவேஜ். ஏன்னா முதல் சப்ஜெக்ட் வந்து நான் வந்து இங்கிலீஷ், ஜியோகிராஃபி, பைபிள் நாலேஜ், இந்த மாதிரி மெயின் சப்ஜெக்ட்ஸ், ஜென்ரல் சப்ஜெக்ட் தான் டீச் பண்ணிட்டு இருந்தோம். பைபிள் நாலேஜ் இஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். அங்க ஓகே ஓகே. பைபிள் நாலேஜ் அண்ட் குரான் ஃபார் முஸ்லிம்ஸ். English, all the English is supposed to take Bible knowledge. இது Form 4க்கும் Form 6க்கும் like Class 10, Class 12 examinable subject. அப்போ வந்து விவிலியத்தை வந்து படிச்சாகணும். பைபிள் முக்கியம். முஸ்லிம்ஸ்களுக்கு வந்து குர்ஆன். ஆனா நிறைய முஸ்லிம்ஸ் பைபிள் நாலேஜ் தான் எடுப்பாங்க, குர்ஆன் படிக்கிறது கஷ்டம். அதனால அது பைபிள் நாலேஜ் அவனும் படிப்பாங்க. இது வந்து எப்படி, அதாவது அது வந்து கவர்மெண்ட் ஒரு செக்யூலர் காலேஜ் தான்? செக்குலர். No, all over the country religious importance கொடுக்கிறதுக்காக. ஓகே. அதனால இது கம்பல்சரியா படிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு படிச்சோம். ஓ நைஸ் நைஸ் நைஸ். ஓகே ஓகே. ஒரு புதிய ஒரு தகவல் தான் அது. கம்பல்சரியா படிக்கணும் ஒன்னா பைபிள் அல்லது குரான் அப்படிங்கிற ஒரு இது. என்னன்னா சரிங்க, இப்போ ஆர்டினேஷன் வாங்கிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரி ட்ரைனிங் சென்டர்ல 3 years பண்ணீங்க. 3 years முடிச்சுட்டு பக்கத்துலேயே என்ன எங்கே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பண்ணணும், அங்கேயே நான் போய் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒரு 3 years இருந்தேன். ரீஜென்சி பண்ண இடத்துல இப்போ ப்ரீஸ்டா நான் 3 years அங்கேயே அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தேன். ஓகே. அது அங்கே 3 years முடிச்சுட்டு திருப்பியும் அது முடிச்சுட்டு நான் வந்து இதுக்கு வரேன், கென்யாவுக்கு வரேன். கென்யாவுக்கு வந்துட்டு டெக்னிக்கல் ஸ்கூலில் போடுறாங்க. ஐடிஐ மாதிரி பிரின்சிபல் டு பி இந்த பிரின்சிபல். அங்கே பாய்ஸ் டவுன், டான் பாஸ்கோ பாய்ஸ் டவுன். அங்கே வந்து 2-3 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து இந்தியாவுக்கு இதை படிக்கிறதுக்காக அனுப்பிக்கிறாங்க. நான் வந்து அந்த சமயத்தில் எனக்கு டீச்சர் ஆகணும் விருப்பம், பிஎட் படிக்கலான்னு ஒரு ஆசை. அதனால இந்தியாவுக்கு போனேன். பிஎட் அரௌண்ட் 2000 பிஎட் படிக்கலாம் போனேன். படிக்க போனாக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இதில் இருக்கு, சொனாடாவில், எங்கள் நார்த் இந்தியாவில். ஓகே ஓகே. ஸோ ஐ டு டு தி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், பிஎட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவை. இல்லாதனால நான் வந்து லோயலா காலேஜ் போயிட்டு என்ன படிக்கலான்னு பார்க்குறேன். எது சப்ஜெக்ட், இங்கிலீஷ் அந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் லாக் படாது நம்மளுக்கு அப்படின்ட்டு வாட் இஸ் அவைலபிள் MSW சோசியல் ஒர்க். அதுதான் ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் இருந்துச்சு, வெரி குட் பி யூஸ்ஃபுல் அப்படின்ட்டு அது படித்தோம் ஒரு 2 years. தென் அகெயின் ஒன்ஸ் ஐ ஃபினிஷ் தேர், அங்கே வந்து நான் பெரம்பூர் சர்ச்சில் தங்கியிருந்தேன். ஓகே. பெரம்பூர் மெட்ராஸில் அங்கேருந்து காலேஜ் போயிட்டு இருந்தேன். ஸோ அது முடிச்சுட்டு செமஸ்டர் முடிச்சுட்டு என்னுடைய ஃபீல்டில் அவங்க போடல, திருப்பி என்னை கேட்டகரி ட்ரைனிங் சென்டர் டைரக்டராக போட்டாங்க. அதே இடத்துக்கு நான் எங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தனோ டான்சானியாவில் அதே இடத்துல நான் டைரக்டரா வரேன். டைரக்டரா 3 years அங்கே பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதை முடிச்சுட்டு திருப்பியும் நான் கென்யா திருப்பி வரேன். அங்கே முடிச்சுட்டு it's a Dyson Institute solutions running. So it was very good experience. அப்புறம் கென்யா வந்துட்டு கென்யாவில் வந்து different experiences, technical schools, parish experience வந்து 2 or 3 years in Machakos Diocese. இங்கே வந்து கென்யாவில் ஒரு parish, அது ஒரு 2 or 3 years மட்டும்தான். மற்றபடி எல்லாமே டெக்னிக்கல் ஸ்கூல்ஸ், மோஸ்ட்லி டெக்னிக்கல் ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல். எஸ், வெம்பூவில் வந்து செகண்டரி ஸ்கூல், அந்த மாதிரி இதில் மோர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பிரின்சிபல் அந்த மாதிரி இதில். ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலாச்சாரம் இருக்குது. இப்போ இந்தியாவில் இருக்க கலாச்சாரம் ஒன்று, அது பார்த்துருப்பீங்க. இப்போ டான்சானியாவில் உள்ள கலாச்சாரம் இருக்கிறது, அதே போல் கென்யாவில் கலாச்சாரம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது, அதாவது கென்யா அண்ட் டான்சானியாவில், ஆப்பிரிக்கா இதில் வந்து இந்த கலாச்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது அப்படின்ட்டு என்ன சொல்லலாம்? நம்ம பிடிச்சிருக்குது அது மாதிரி சொல்ல முடியாது, பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக். ஓகே. அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எதுவும் கென்யா எதுவும் டான்சானியாவில் த கிரீட்டிங் த பீப்புள், வாழ்த்துவது, அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்ததும் வாழ்த்துறது, அது எப்படி அப்படி சொல்லுவோம், அதை உபசரிக்கிறதா. as soon as you meet somebody வரும்போது கண்டிப்பாக கிரீட் பண்ணணும்.
அது நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அதே ரோட்டில் 10 தடவை 100 தடவை அப்போ தான் அதே ஆளை பார்த்தாலும் 100 தடவையும் க்ரீட் பண்ணணும். என்னன்னு சொல்லுவீங்க? அபாரி கானே, அபாரி ஜாக்கோ, அபாரி எப்படி இருக்கிறீங்க அப்படி தானே சாமி? ஓகே, எப்படி இருக்கிறீங்க? அபாரி கானினா வாட் இஸ் த நியூஸ், தட் இஸ் லிட்டரல் மீனிங், பட் மீனிங் இஸ் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பீங்க. அவங்களும் சொல்லுவாங்க. அதே மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ அதே தடவை நடக்கிறனாக்கா பெரியவங்களா இருந்தாக்க அதே தடவை 100 தடவையும் இப்போ அந்த பார்க்கும்போதெல்லாம் க்ரீட் பண்ணிக்கிட்டே போகும். அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு சமயம் டயரிங்காகவும் இருக்கும், பட் தட் இஸ் த கல்ச்சர். இப்போ போலீஸே அவங்களை பிடிக்கிறான்னு வச்சுங்களேன், போலீஸ் பிடிச்சாலும் ஃபர்ஸ்ட் வந்து க்ரீட் பண்ணுவான். போலீஸ் பிடிச்சி நல்லா க்ரீட் பண்ணிட்டு அப்புறமேட்டு சொல்லுவான் உன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு. அது தட்ஸ் பார்ட் ஆஃப் த கல்ச்சர். அங்கெல்லாம் நான் பிடிச்சாரடே என்னடா அப்படி லைசன்ஸ் அது இதுமாங்க. அது கம்பேர் பண்ணும்போது டான்சானியா கேனியாவை கம்பேர் பண்ணும்போது கென்யா இஸ் கைண்ட் ஆஃப் டெவலப்ட் கண்ட்ரி. இங்கே அந்த மாதிரி இந்த கிரீட்டிங், இந்த ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் கிரீட்டிங் இஸ் தேர், பட் இஸ் நாட் சோ மச் லைக் ஹியர் இஸ் மோர் கேபிட்டலிஸ்டிக் மென்டாலிட்டி. அங்கே வந்து சோஷியலிஸ்ட் மென்டாலிட்டி. ஆக்சுவலி முதலாளித்துவத்தோட அங்கே வந்து சோசியலா மக்களோட அந்த இது பிக்கா ஏன்னாக்கா அங்கே இருந்த கண்ட்ரி லீடர்ஸ் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் நிறைய வந்து ஒரு சோஷியலிஸ்ட் மென்டாலிட்டி. அது கிறிஸ்டினாக இருக்கும், கேத்தலிக்காக இருக்கும். அவர் வந்து நம்மளுடைய பேசிக் கம்யூனிட்டிஸ் இருக்குது இல்லை, ஏர்லி கிறிஸ்டின் கம்யூனிட்டி, அந்த ஐடியாவில் டெவலப்மெண்ட் கொண்டு வந்தார். இங்கே கேனியாவில் சூஸ் பண்ண வந்து கேபிட்டலிஸ்ட் மென்டாலிட்டி. ஸோ இன் தட் வே கைண்ட் ஆஃப் டெவலப்ட் வெரி ஃபாஸ்ட், பட் சோஷியல் வைஸ் தெர் இஸ் ட்ரைபலிசம் இன் கேனியா. பழங்குடியினர் அந்த ட்ரைபலிசம், ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆஃப் ட்ரைப், அவங்களுடைய இனம் இல்லைங்களா, அது அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். கென்யாவில் எத்தனை ட்ரைபல் இருப்பாங்க? ஒரு 40ன்னு சொல்கிறாங்க, அரௌண்ட் 40. அப்போ அவங்களுடைய இனம் இல்லைங்களா, அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்க கல்ச்சர், அதுதான் முக்கியம்னு பார்ப்பாங்க. அவங்க முக்கியம் கல்ச்சருங்கும் போது நம்மளோட லாங்குவேஜ் முக்கியம். அதனால கேனியாவில் வந்து தெர் ஆர் எவ்ரி ரீஜன், எவ்ரி ட்ரைப் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் லாங்குவேஜ். அதான் மெயினாக பேசுவாங்க, அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட மொழி, அவங்களோட கல்ச்சர். அது இல்லாமல் இங்கிலீஷ் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸ்வஹிலி இஸ் த நேஷனல் லாங்குவேஜ். நேஷனல் லாங்குவேஜ் இருந்தாலும் இங்கிலீஷ் பேசுவாங்க, அவங்க மொழி பேசுவாங்க. ஸ்வஹிலி கொஞ்சம் டான்சனியா மாதிரி அவர் இதை கொடுப்பாங்க. டான்ஸ் அதர் ஹேண்ட், டான்ஸில் என்னன்னாக்க ஸ்வஹிலி தான் முக்கியத்துவம் கொடுத்து ஒன் லாங்குவேஜ், அது கண்ட்ரி முழுசு ஒரு லாங்குவேஜ், அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால இப்போ ஆஃப்ரிக்கா வெரி மெனி கண்ட்ரிஸ் ஆர் டிசைரிங் அதாவது இந்த மாதிரி நாமளும் ஒரே மொழி ஆக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்வஹிலி இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் பேசுவாங்க. டான்சானியா மெயினாக த நேஷனல் லாங்குவேஜ். கென்யா ஆல்சோ நேஷனல் லாங்குவேஜ், பட் தே டோன்ட் ஸ்பீக் ஸோ வெல், பட் இங்கிலீஷ் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ். உகாண்டாவில் சம் பேசுகிறாங்க, ருவாண்டாவில் பேசுகிறாங்க நினைக்கிறேன், கொஞ்சம் கோங்கோவிலையும் அந்த சைடில் கொஞ்சம் பேசுகிறாங்க. அப்படி அங்கேயும் பேசுகிறாங்க. நிறைய பேர் ஃபாரினர்ஸும் வந்து இங்கே பேசுகிறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸ்வஹிலி கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அன்புள்ளங்களே, ஃபாதருடைய அனுபவங்க நல்லா இருந்துச்சு இல்லைங்களா. உண்மையாக நற்செய்தி பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்வம் உடனே சொல்லிட்டார். அவங்க சுப்பீரியர் கேட்டார் அப்படின்ட்டு, ஆஃப்ரிக்கா போகிறீங்கன்னா உடனே அந்த நிமிஷமே ஓகே அப்படின்னு சொன்னார் அப்படின்ட்டு. அது உண்மையாக ஒரு ஆச்சரியம். அவர் சொல்கிறாரு இல்லை ஒரு வாரம் கழித்து சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை உடனே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணது. அதெல்லாம் அவர் நற்செய்தியை அறிவிக்கணும், வெளிநாடுகளில் போய் நற்செய்தி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் தான் உண்மையாலுமே நிறைய ஷேர் பண்ணார். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் அதிகமான காரியங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.